கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீதிமொழிகள் 27:8 இப்படியாய் சொல்லுகிறது, தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருக்கிறான். தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷன் எப்படியாய் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. சிம்சோன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீக்கலாக்கி ரட்சிக்கப்படவே தேவன் அவனுக்கு விசேஷித்த ஆவியை கொடுத்தார். சிம்சோன் அவனுடைய பலம் எப்படியாப்பட்டதென்றால் சிங்கத்தை ஆட்டை போல கிழித்து போடுவான். ஆனால் சிம்சோன் எதற்காய் அழைக்கப்பட்டான், எதற்காய் தெரிந்து கொள்ளப்பட்டான் என்பதை மறந்து போனதினாலே சிம்சோனுடைய கண்கள் பிடுங்கப்பட்டது. சிம்சோனிடத்திலிருந்து தேவன் விலகி போனார். அவன் விலகி போனார் என்பதை கூட அவன் தெரியாமல் இருந்ததினாலே அநேகருக்கு அவன் கேலி பொருளாய் மாறினான். தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷன் அப்படியாய் மாறுகிறான். சவுலை தேவன் அபிஷேகம் பண்ணுகிறார். ஆனால் சவுலோ வேறு வேஷம் தரித்து குறி கேட்கிறதுக்கு கடந்து போகிறான். தேவன் எதற்கார் அழைத்தார், முன்குறித்தார் என்பதை மறந்து போய் சவுல் குறி கேட்க கடந்து போகும்போது கர்த்தர் அவனை புறக்கணித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் ஜனமே, உன் ஸ்தானம் எப்படியாப்பட்டது என்பதை நீ ஆராய்ந்து பார். என் தேவன் எதற்காய் உன்னை அழைத்தார், எதற்காய் உன்னை முன்குறித்தார், எல்லா ஜனங்களை விட்டு எதற்காய் உன்னை பிரித்தெடுத்தார், எதற்கு உனக்கு ஊழியத்தை கொடுத்தார் என்று இன்றைக்கு நீ ஆராய்ந்து பார்ப்பையானால் எந்த இடத்திலே உன் ஸ்தானத்தை விட்டு விலகி இருக்கிறாய், உலக காரியத்துக்காய், சிற்றின்பத்திற்காய் எதற்கு நீ தேவனை விட்டு விலகி இருக்கிறாய் என்பதை ஒரு விசையாய் நினைத்து பார்த்து நீ கர்த்தரிடத்திலே திரும்பும் போது நீ இழந்து போன ஸ்தானத்தை கர்த்தர் திரும்ப உனக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். தேசத்துக்காய் நான் ஜெபிப்பேன், திறப்பில் நிற்பேன், உபவாசித்து கண்ணீர் விட்டு நான் ஜனத்துக்காய் நான் ஜெபிப்பேன் என்று கூட நீ தீர்மானம் செய்து விட்டு இருக்கலாம். இன்றைக்கு ஒரு விசையாய் தேவ சமூகத்திலே கடந்து வந்து அர்ப்பணித்து நீ ஜெபிக்கும் போது உன் ஸ்தானத்தை தேவன் திரும்ப கட்டுகிறவராயிருக்கிறார். நான் உங்களுக்காய் ஜெபிக்க போகிறேன். என் பரிசுத்த ஆவியானவரே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் கர்த்தாவே தன் இழந்த ஸ்தானத்தை கர்த்தர் திரும்ப கொடுக்கும்படியாய் கூட செபிக்கிறப்பா. வியாதியோடு பலவீனத்தோடு யாரதை பார்த்து கொண்டிருந்தாலும் என் கர்த்தருடைய சுகம் இப்பொழுது இறங்கும்படியாய் கூட செபிக்கிறப்பா. நீ பெரிய காரியம் செய்ய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள தெய்வமே. ஆமென்.